அனைவருக்கும் சிற்பி ஆர்ட்ஸின் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே நம்மளுடைய சிற்பி ஆர்ட்ஸுடைய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க. அந்த வகையில் இந்த ஒரு ஸ்கூலில் அவங்களுடைய ஒர்க்கை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்படி இருந்த இந்த ஸ்கூலோட கிரவுண்டை எந்த அளவுக்கு மாற்றிட்டாங்கன்னு பார்த்தீங்களா? நம்ம சிற்பி ஆர்ட்ஸினுடைய வேலையை பற்றி எல்லாருக்குமே தெரியுங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் வியப்பூட்டும் வகையில் இருக்கும். நம்ம சிற்பி ஆர்ட்ஸ் ஹக்கீம் அவர்களுக்கு ஒரு புதிய இன்ட்ரொடக்ஷன் தேவையே இல்லைங்க. பல விருதுகளை வாங்கி குமிச்ச ஒரு ஆள், பல விருதுகளுக்கு சொந்தக்காரர்னே சொல்லலாம். குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க இவருடைய ஒர்க். இவருடைய ஒர்க் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டுமே கிடையாதுங்க, நிறைய பேரை சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. எப்படிரா இவர் இதெல்லாம் செஞ்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய தடவை யோசிக்க வைக்கக்கூடியதாகவும் இருந்திருக்குதுங்க. இந்த ஒரு பொங்கலுக்கு நம்மளுடைய சிற்பி ஆர்ட்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மினர்வா பப்ளிக் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சிறப்பான ஒர்க்கை அதில் காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு ஸ்கூலை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து செலிப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கிராண்டான ஒரு செலிப்ரேஷனை இப்போ தாங்க பார்க்குறேன். நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிடுவாங்க, எல்லாமே ஓகே. பட் இந்த மினர்வா பப்ளிக் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டரை இன்வைட் பண்ணி இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே வந்து இது பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு செலிப்ரிட்டி கூப்பிட்டு நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது அது வேறு மாதிரியான என்ஜாய்மெண்ட்டில் போகும். ஆனால் இதை கூட ஒரு படிப்பு சார்ந்த விஷயமாக கொண்டு போயிருக்காங்க. அது உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். அப்புறம் இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. நான் முன்னாடியே காமிச்ச வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க, நைட்டு கூட டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஒரு செலிப்ரேஷனுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, டெக்கரேஷன் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதில் நான் பார்த்து சிலிர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அந்த மண்மனம் மாறாத ஒரு விஷயத்தை வந்து அப்படியே இந்த ஸ்கூலில் தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து செலிப்ரேஷனாக மட்டும் இல்லாமல் இதை அப்படியே ஸ்டடி ரிலேட்டடாகவே கொண்டு போனது தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயமாகவே இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனால் இந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிராமத்து வாழ்க்கைனா என்னன்னே தெரியாதுங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமாகவே இந்த கிராமத்து வாழ்க்கையை பற்றி தெரியாதுங்க. எப்பயாச்சும் நம்ம அந்த கிராமத்து பக்கம் டூர் கூட்டிகிட்டு போனால் தான் ஓ மாடா இது ஆடா இது அப்படிங்கிறதே தெரிய வர அளவுக்கு இருக்குங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு மினி கிராமத்தையே இந்த ஸ்கூலில் இறக்கி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குதுங்க. நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ண பழைய கால அந்த கருவிகள், நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஏறு போன்ற எல்லா விஷயங்களுமே வந்து இதை வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஐடியான்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறதே தெரியாது. அதுபோல் கோல போட்டி, உரியடி போட்டி, இந்த மாதிரியான போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க. கல்வி சார்ந்த விஷயம் மட்டும் அல்லாமல் கலை சார்ந்த விஷயத்திலும் எங்கள் பள்ளி மாணவர்கள் சிறந்தவர்கள் தான் என்று காட்டுவதற்காகவே இந்த பள்ளி முழுக்க வந்து மாணவர்களுடைய கலைத்திறமைகளை வந்து காமிச்சிருக்காங்க. சரி, இந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய செலிப்ரேஷனை அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டே கேட்போம் வாங்க. எங்க இருந்து வரீங்க நீங்க? உங்க நேம்? பிரியதர்ஷினி. உங்க நேம்? பிரியங்கா. எப்படி இருக்கு உள்ள மினரல் ஸ்கூல்ல வந்து எப்படி என்ன பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கா? என்னெல்லாம் பாத்தீங்க? எல்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் உள்ளே வரும்போதே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து நாங்கள் உண்மையான மாடுன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா செட்டிங்ஸ் எல்லாம் இல்லை. ஓட்டு வீடு பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. பழைய காலத்தில் இதெல்லாம் அப்படியே பாரம்பரியம் இருக்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் தெரியுற மாதிரி புதுமையாக இருக்குது. ஆனால் வந்து பழமை அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. அது பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஒரு வியப்போடு பார்க்குறாங்க. அது எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு திருவிழா மாதிரி இருக்கா? உங்க ஊரில் வந்து ஒரு திருவிழா நடக்கிற மாதிரி இருக்கு. பொங்கல் இங்கே வந்த மாதிரி இருக்கா? எப்படி எல்லாமே நல்லா இருந்துச்சு. யானையும் நாங்கள் உண்மையான யானை பார்த்தோம். அது நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு. நெல் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். அழகா இருந்ததா? பாத்தீங்களா? செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். பசுமாடு உள்ள யானை, பெரிய யானை, புதுமை எதிர்பார்க்குறீங்களா? நெக்ஸ்ட் இயர் வந்து அடுத்த வருஷத்துல வந்து இது மாதிரி இன்னும் புதுசா வேணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது புதுமை காட்டணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் ஏதாவது இருக்கா? தானியம் இன்னும் நிறைய போட்டா நல்லா இருக்கும். உங்களுடைய விருப்பம் அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பண்ண விஷயம் நிறைய பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றிமா, சந்தோஷம். சார், இந்த மினரல் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கோம். பாத்தீங்களா சார்? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒரு அருமையான நம்ம மண் சார்ந்த தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு விழா. அந்த விழாவில் பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா மினர்வா ஸ்கூலில் ரொம்ப அருமையாக நம்ம பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அந்த ஆர்ட்ஸ்லேருந்து சின்ன சின்ன அறிவு வந்து ரொம்ப அருமையாக இருந்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரியும் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. உண்மையிலே இப்போ நான் இந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு சின்ன மண்பாண்டங்கள் எல்லாமே. ஆனால் இப்போ வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஓ இதுதான் மண்பாண்டமா, இதுதான் அகலியா, ஓ இதுதான் மடக்கட்டலா, ஓ இதுதான் வயற்கட்டலா அப்படின்ற மாதிரி எல்லாமே அருமையாக
அருமையாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இந்த மினரல் ஸ்கூலில் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கோம், செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கோம். இதில் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்குது? புதுமை எப்படி இருக்குது? நல்லா பிடிச்சிருக்கா? குழந்தைகளை கவர் பண்ணுற மாதிரி இருக்கா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸுக்கு வரும்போது அந்த வியூவும் சரி, இந்த ஆட்கள் இந்த இது நல்லா இருக்குது. ஞானே வச்சு அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் ரியலாக இருக்குது. ஃபீல் ரியலாக ஃபீல் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் தெரியும். நல்லா இருக்குது. உங்களை சந்தோஷப்படுறதுக்காக நாங்கள் உடுமலைப்பேட்டையிலிருந்து கொண்டு வந்திருந்தோம். இதெல்லாம் எங்களுடைய சொந்த தயாரிப்பு. இன்னும் புதுமைகளை வந்து மினரல் ஸ்கூலுக்காக நிறைய பண்ணலான்ட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வாய்ப்புகள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், எங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பாராட்டினா தான் எங்களுடைய அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். ரொம்ப சந்தோஷம் சார், மகிழ்ச்சி சார். மினரல் ஸ்கூலில் வந்து இப்போ வந்து விழாவுக்கு வந்திருக்கீங்க இல்லைங்களா? எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபீலிங்? வந்து எப்படி என்னென்ன பார்த்தீங்க? எப்படி இருக்குது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா என்னென்ன இருக்குது வரும்போது குட்டி யானை, ஒரு மாடு, உண்மையிலே ஒரு நேச்சுரல் ஃபார்ம் உருவாக்கி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிராமத்தை அப்படி எப்படி பார்க்கணுமோ அது அப்படியே கண்ணாடி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வில்லேஜில் இந்த மாதிரி இருக்கும், டவுன் சைடு பார்த்துக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது வசதி அப்படிங்கிறத. ஸ்கூலுக்கு போகும்போது இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வைக்கிறது நமக்கு ஆர்வம் தூண்டிகிட்டே இருக்குது. எல்லாமே நான் சூப்பர் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக. தீபாவளி செலிப்ரேஷனுக்கு நாங்கள் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். முதல் வரும்போதே ஒரு பேரண்ட்ஸு ஒரு குடும்பத்தோட புளியம்பட்டியிலேருந்து டாக்டரில் வந்தாங்க. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இப்படிலாம் வருவாங்களா அப்படின்ட்டு. மினர்வாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. ஒரு பொங்கல் விழாவை ஒரு கிராமத்துலேருந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம். நாங்கள் கிராமத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கங்கே குடில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் இங்கே பாருங்க, மாடு, யானை. நம்ம அன்றாட வாழ்க்கையில் விவசாயிகள் என்னென்ன வளர்ப்பாங்க. மேடம், மினரல் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, என்னெல்லாம் பார்த்தீங்க? எப்படி இருந்தது? எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் வந்து ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம், டிசைனிங் ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க, டீச்சர்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது? எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. அதாவது எங்கேயுமே பண்ணாத அளவுக்கு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த எண்டிங் வரையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஆதி காலத்தில் என்ன இது பண்ணாங்களோ அது எல்லாமே பாரம்பரிய இதெல்லாம் இது பண்ணி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி என்ட்ரன்ஸில் அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் பார்த்துருப்பீங்களா? நுழைவாயில் ஆர்ச் அந்த இது நல்லா இருந்துச்சு. போனால் கிராமமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஷூட்டிங் செட் மாதிரி ஒரு கிராமத்தை பார்த்த மாதிரி இருக்குது, அந்த ஃபீல் வருது. அந்த ஃபீலிங் இருந்துச்சு. இன்னும் நெக்ஸ்ட் வந்து நம்ம புது விஷயங்களெல்லாம் இன்னும் உங்களுடைய ஒத்துழைப்புலாம் இருந்தோம்னா நாங்கள் இன்னும் நிறைய பண்ணுவோம், ஆர்ட் ஒர்க்லாம் நிறைய பண்ணுவோம், பண்ணி கொடுப்போம். நீங்கள் எப்படி மேடம் ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா பிடிச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு, நவதானியத்தில் இருக்கிறதுனால. வேறு என்னெல்லாம் பார்த்தீங்க? இங்கே என்னெல்லாம் வச்சிங்க? எல்லாமே நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ள ஸ்கூல் இருக்கிறது நல்லா இருக்குது. சார் உங்களுக்கு எப்படி சார் ஃபீல்? யானை, அந்த மாடு எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. உள்ளுக்குள்ள பெரிய நவதானியம் எல்லாம் பண்ண நல்லா சிறப்பா நல்லா இருக்கு. நுழைவாயில அருமையா இருக்கு. நுழைவாயில் நல்லா இருக்கு. உண்மையில ஒரு கிராமத்தை பார்த்த ஃபீலிங் தான். ஒரு கிராமத்தினுடைய ஃபீலிங்கில் உள்ள வந்திருக்கீங்க. கண்டிப்பா. இன்னும் நம்ம புதுமையெல்லாம் நம்ம பண்ணுவோம். உங்களுடைய சப்போர்ட்லாம் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாத்துக்கும். அதே மாதிரி எங்கேயுமே பண்ணாத பட்டாமல் நம்ம ஸ்கூலில் மினர்வா ஸ்கூலில் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம். எப்பயும் இருக்காது, இந்த வருஷம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அந்த முளைப்பாரி தூக்குனது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இப்போ இந்த தடவை பண்ணிருக்கோம், சூப்பராக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா ப்ரோக்ராம் நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. போட்டிகள் எல்லாமே நல்ல முறையில் செஞ்சுருக்காங்க. பிரின்சிபல் சார் கூட ரொம்ப நன்றி. நாங்கள் உடுமலைப்பேட்டையிலிருந்து வந்திருக்கோம். சார் எங்களுக்கு அழைப்பு கொடுத்து உடுமலைப்பேட்டையிலிருந்து வந்திருக்கோம். சிற்பி ஆர்ட்ஸ் அண்ட் டெக்கரேட்டர். இனிவே உங்களுக்கு புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனியும் நீங்கள் வந்து எந்த கான்ட்ராக்டர் சார்? இந்த மினர்வா ஸ்கூலில் வந்து நாங்கள் செட்டிங்ஸ் ஒர்க்லாம் போட்டிருக்கோம். இந்த செட்டிங்ஸ் ஒர்க்கில் நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்க? எந்த மாதிரி அழகாக இருந்தது? ஒரு நேச்சராக உங்களுக்கு மனசை கவர் பண்ணிச்சா? எந்த மாதிரி அழகாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, பேசலாம். அது ஃபுல்லாக வந்து வீடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதான் இப்போ டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கம்பு, அப்புறம் எலிஃபெண்ட்டு, அந்த நேச்சுரலாக இருந்துச்சு. அந்த தண்ணி அடிச்சது இதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு. இந்த பெரிய எலிஃபெண்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப பெட்டராக தெரிந்த மாதிரி இருக்குது. மற்ற என்ட்ரன்ஸ்லாம் நல்லா டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம், மற்ற எல்லாம் சுற்றி பார்த்த இடத்துல எல்லாமே வீடு எல்லாமே நல்லா இருக்குது. எடுத்தீங்க, செல்ஃபி எடுத்தீங்க. இது உங்களில் வந்து புதுமையாக இருக்குது. நீங்கள் பார்க்குறது குழந்தைங்களுக்குலாம் நல்லா வரவேற்பு இருக்கா சார்? அப்புறம் குழந்தையெல்லாம் அந்த யானையை பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஒரிஜினல் மாதிரி இருக்குது. இப்போ இந்த வீடு செட்டப்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்கும். இதெல்லாம் வந்து உங்கள் ஊருக்கு வந்து புதுசாக இருக்கிறதுனால நல்லா இருக்கு இல்லைங்களா? நல்லா வரவேற்பு இருக்குது. நீங்கள் பாரம்பரியமாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது. சரி சரி. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப விருப்பமானதான் சார் இருக்குது, எல்லோரும் விரும்புகிற மாதிரி இருக்குது. சரி, நல்லா இருக்கு, ஒரிஜினல் மாதிரி இருக்கு. சரி சரி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. மினரல் ஸ்கூலுக்கும் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.